வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி. இனி நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சோழர் கால செப்பேடுகள் தஞ்சாவூர் சரஸ்வதி மகள் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நேரலையில நம்ம கூட பேச தயாரா இருக்காங்க. வாங்க நேர்களே, நீங்களும் பேச 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த எண்களை தொட்டு திருச்சியின் முன்னிணைப்புக்கு 431 உடன் உரையாடுகிறார் விஜயலட்சுமி ராம்குமார். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது கலையும் பண்பாடும் போற்றி காத்து வரும் நமது வானொலி இன்றைக்கு சோழர் கால செப்பேடுகள் குறித்து பேச போறோம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நிலைய அரங்கில் நம்முடன் இருக்கின்றார். இவரை பத்தின ஒரு சிறு அறிமுகம். நிறைய பேருக்கு தெரிஞ்சவர் தான். தஞ்சாவூரை சேர்ந்தவர். சரஸ்வதி மகால் நூலகத்தில் தமிழ் பண்டிதராக பணியாற்றி வருகின்றார். முதுகலை தமிழ் வரலாறு நூலக அறிவியலில் பட்டம் பெற்றவர். பல ஆய்வுகளும் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 40 நூல்களை பதிப்பித்து வெளியீடும் செய்துள்ளார். சுவடியியல் பயிலரங்கில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வரும் இவர் பல மாணவர்களுக்கு சுவடியியல் பயிற்சியும் வழங்கி வருகின்றார். பல விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றுள்ள இவர் 2018 ராஜராஜன் விருதும் பெற்றுள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம். மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். மிக்க நன்றி. சோழர் வரலாறு அப்படின்னு பேசும்போது கலை, கட்டிடம், நிர்வாகம் மட்டும் இல்லாம ஆவணங்கள்லயும் அவங்க ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. அப்படிங்கிறதுல முக்கியமாக சொல்லக்கூடியது செப்பேடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் அவங்களுடைய காலம் ஒரு பொற்காலமாக இருந்தது. கல்வி, ஆட்சி, கலை, கலாச்சாரம் இப்படி எல்லா துறைகள்லையும் சிறந்து விளங்கினவங்க. செம்பில் பொறிக்கப்பட்ட இந்த செப்பேடுகளில் நிறைய விஷயங்கள், அவங்களுடைய அந்த தானம், நிலத்தினுடைய அந்த அளவைகள் இதெல்லாம் குறிச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இன்னும் செப்பேடுகள் பற்றி தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம முன்னாடியே ஐயா பெருசாக சோழர் கால செப்பேடுகள் குறித்த ஒரு பெரிய நூலையும் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் நேயர்களே. செப்பேடு, சுவடி, கல்வெட்டு இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொதுவான வேறுபாடு அப்படிங்கிறது என்னங்கய்யா, சொல்லுங்க. முதல்ல அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த ஒளிபரப்பை செய்யக்கூடிய நிறுவனத்தாருக்கும் என்னுடைய நன்றி. பொதுவாக செப்பேடு அப்படின்னு பார்க்கும்போது தாமிரப்பட்டயத்தில் அடிக்கிறத நாம் தனித்த ஒரு இதாக ஆவணமாகவே நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே செப்பேடு, கல்வெட்டு, ஓலைச்சுவடி இதெல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அன்றைய காலத்தில் மன்னருடைய ஆணைகள் அனைத்தும் ஓலையில் தான் எழுதப்பட்டது. மன்னர் சொல்ல சொல்ல பனை ஓலைச்சுவடியில் எழுதுவதற்கு பணியாளர்கள் இருந்தார்கள். அப்படி எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடி மன்னர் சொல்லியதை சரியாகத்தான் எழுதியுள்ளாரா அப்படின்னு அதை சரிபார்ப்பதற்கு, செக் பண்ணுவதற்கு இன்னொரு அதிகாரி, அதில் திருமந்திர ஓலை, திருமந்திர ஓலை நாயகம் அப்படிங்கிற பேர்லாம் இருந்தது. அப்படி எழுதப்பட்ட அந்த ஆவணத்தை ஊரில் உள்ள அனைவருக்கும், மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு பொது இடத்துல, அது கோயில் வளாகங்களில் கல்வெட்டுகளில் வெட்டுவாங்க. அப்போ கல்லில் வெட்டுறதுக்கு முன்னாடி ஓலையில் எழுதப்பட்ட அந்த வாசகத்தை கோயில் சோற்றில் சிவப்பு மை கொண்டு எழுதிடுவாங்க. அதன் பிறகு அந்த ஓலையில் இருக்கிறது தான் கல்லில் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு சரிபார்ப்பதற்கு அதற்கு ஒரு அலுவலர் உண்டு. அதில் எதுவும் மாற்றம் இருந்தால் திருத்திடுறாங்க. அதன் பிறகு தான் கல்லில் வெட்டி வைக்கிறாங்க. இப்போ கல்வெட்டு எல்லாரும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் தனிப்பட்ட நபர்களுக்கு தான் அந்த தானங்கள் கொடுத்துருக்குறாங்க. தானம் போய் சேருது. அவர்களுக்கு அந்த ஒரு ஆவணம் வேணும் அப்படின்னா கல்வெட்டை கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ அதிலிருந்து தாமிரப்பட்டயத்தை தயார் செஞ்சு அதில் எழுத்துக்களை பொறித்து ஆவணமாக கையெழுத்து கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட செப்பேடுகள் தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய செப்பேடுகள். ஆக ஓலை, கல்வெட்டு, செப்பேடு இது மூணுமே தொடர்ந்த ஒன்று தான். இதை கல்வெட்டில் சொல்லும்போது கல்லிலும் செம்பிலும் வெட்ட கடவதாகன்னு ஒரு சொல்லாட்சி கல்வெட்டுகளிலே வரும். ஓலை ஆவணத்தை கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்ள வேண்டும் என்ற சொல்லாட்சி நமக்கு கல்வெட்டுகளில் நிறைய கிடைக்கிது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களில் அந்த கல்வெட்டுக்கள் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த கல்வெட்டுக்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அதை குறிப்பாக அதை படித்தவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேயும் குறிப்பாக எழுத்துக்களில் மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி நிறைய கல்வெட்டுக்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி சுவடி,
கல்வெட்டு செப்பேடு எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதானா இருந்திருக்கு. நிச்சயமா இது வந்து ஏன் செப்பேடுகளையும் எழுதணும் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு காரணம் இருக்கு, இந்த செப்பேடுகள்னால என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்கு இந்த காலத்துல அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பேசலாம். நேயர்களே இணைந்திருங்கள். வசந்த அழைப்பில் இது சோழர் கால செப்பேடுகள். சோழர் செப்பேடுகளால நாம அது மூலமா அறியக்கூடிய செய்திகள் என்னென்னு சொல்லுங்கய்யா. சோழர் வரலாற்றை அறிவதற்கு கல்வெட்டுகள் ஒரு பக்கம் துணை நின்றாலும் கூட செப்பேடுகள்லேருந்து கிடைத்த வரலாறு தான் நமக்கு மிகப்பெரிய சான்றாதாரங்களாக இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர சோழன் கடல் கடந்து சென்ற நாடுகள், வென்ற நாடுகள், கடார படையெடுப்பு, இதெல்லாம் நமக்கு செப்பேட்டின் வழியாக தான் அறிய முடிகிறது. அதில் தன்னுடைய மரபு பெருமைகள், முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இது எல்லாமே சொல்லிட்டு தான் அந்த செப்பேடுகளை சொல்கிறாங்க. வரலாற்றை உறுதி செய்வதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடியது செப்பேடுகள். இப்போ கடார படையெடுப்பு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி கடாரத்துக்கு போனால், என்ன காரணத்துக்காக அந்த கடாரத்தை வென்றான், கங்கை கொண்டான், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அதிலேருந்து தான் பார்க்க முடியுது. இந்த போர்களுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வணிகம் சார்ந்து, கப்பல் வணிகத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கணும். பௌத்த சீன கப்பல்கள் அந்த பகுதியில் நிறைய இருக்குது. ஒரு வணிக கேந்திரமாக இருக்கக்கூடிய கடாரத்தை கைப்பற்றினால் அங்கே தன்னுடைய வணிகத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்திலும் இருந்திருக்கு. வணிகத்தை தான் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தோம், அதனால் பொருளாதார மேன்மை நம்முடைய நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ற செய்திகள்லாம் நமக்கு செப்பேடுகள் தான் குறிப்பிடுது. இதுபோல் நிறைய செப்பேடுகளில் ஊர்கள் பற்றி, எந்தெந்த ஊர்களுடைய சிறப்பு, அன்றைக்கி இருந்த பெருமைகள், இதெல்லாம் வருது. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக திரு இந்தளூர் செப்பேடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதே மாதிரி வந்து பழையாறையில் வந்து 750 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த குறிப்பான செப்பேடு பற்றி சொல்லுங்கள் சார். திரு இந்தளூர் செப்பேடு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செப்பேடாக பார்க்க முடியுது வரலாற்றில். அண்மையில் கிடைத்த செப்பேடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் தேவார செப்பேடுகள் கிடைத்து நம்ம எல்லாருமே சில ஆண்டுகளுக்கு முன் செய்தித்தாள்கள் வழியாக நம்ம அறிஞ்சோம், செப்பேடுகளை பார்க்க முடியுது. அதே போல் இப்போ கடைசியாக நமக்கு கிடைத்த செப்பேடு, சோழ செப்பேடுன்னு பார்த்தோம்னா 2010 திரு இந்தளூர், மயிலாடுதுறையிலேருந்து ஆனந்த தாண்டவபுரம் போகிற சாலையில் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திரு இந்தளூர். அதோட உட்கிராமத்துக்கு பேர் கழுக்காணி முட்டம். அந்த கழுக்காணி முட்டத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில், அந்த கோயில் முன்மண்டபம் கட்டுறதுக்காக தோண்டும் போது 12 செப்பு திருமேனிகள், பூஜை பொருட்கள், அதோட இந்த செப்பேடும் கிடைச்சிது. பல செப்பேடுகள் இப்படி புதையனோடு தான் கிடைச்சிது. திருவாலாங்காடு செப்பேடும் அப்படி தான் கிடைச்சி நமக்கு. அதனால தான் பல வரலாற்று செய்திகள். அதே போல் இந்த செப்பேடு கிடைச்சிது. இந்த செப்பேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே மிக அதிக ஏடுகள் கொண்ட செப்பேடு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலே இதுதான் பெருசு. கிட்டத்தட்ட கரந்தை செப்பேடுகள், அதுவும் சோழ செப்பேடுகள் தான் 57 ஏடுகள் கொண்டது. இந்த செப்பேடு 86 ஏடு. 86 ஏடு. நீளம் பார்த்திங்க அப்படின்னா 44 சென்டிமீட்ரு, அகலம் 21 சென்டிமீட்ரு. அது அளவுலேயும் பெருசு, ஏடுகள்லேயும் அதிகமாக இருந்த சோழ செப்பேடு இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நீண்ட காலம் நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாலும் அதில் எழுதியிருக்கக்கூடியது நம்மளால் படித்து நம்ம அறிய முடியுமா எப்படின்னு சொல்லுங்கள். அது படித்து எல்லாம் அறிஞ்சிட்டாங்க, படித்து புத்தகங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அது விரிவாக இருக்குது. இன்னும் அது கொஞ்சம் முழுமையாக வர வேண்டியது இருக்குது. அதில் முதல் 8 ஏடு வடமொழியில் இருக்கும், 8வது ஏட்டுலேருந்து தொடங்கி இறுதி ஏடு வரைக்கும் தமிழில் இருக்குது. இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செப்பேட்டு வளையத்தில் 86 ஏடுகள்ங்கிறத குறிப்பிட்றான். சோழர் செப்பேடுகளில் முதல் முறையாக 86 ஏடுகள் இருக்குங்கிறத குறிப்பிடக்கூடிய செப்பேடும் தான். மிக அதிக எண்ணிக்கை கொண்ட செப்பேடும் இது தான். இது கோபி ராஜகேசரிவர்மனான விஜயராஜேந்திர தேவர், அதாவது முதலாம் ராஜாதிராஜன் தான் அவனுடைய செப்பேடு. இது ராஜேந்திரனுடைய பையன். ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திரன் 3 பையன். இதில் முதலாம் ராஜராஜன், அப்புறம் வீரராஜேந்திரன், 2ஆம் ராஜேந்திரன் 3 பையனுங்க. அதில் இவன் வந்து மூத்தவன் தான் அரசராக இருக்கிறான். ராஜராஜனோட முதல் செப்பேடும் இது தான். அவனுடைய ஆட்சி ஆண்டு 1053 கிபி, 35வது ஆட்சி ஆண்டில் இந்த செப்பேட்டை கொடுக்குறான். இதில் இந்த செப்பேடு இது பண்ணும்போது அவனுடைய பதவியேற்பு இதெல்லாம் சொல்கிறப்ப பழையாறையில் இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் அரண்மனை, விஜயராஜேந்திர காளிங்கராயன்கிற அரசு இருக்குது, அது சிம்மாசனத்திலிருந்து பதவியேற்றதா சொல்கிறான். இந்த பழையாறை பற்றி குறிப்பிடும்போது பழையாறுடைய பெருமையை நம்ம பார்க்கணும். இந்த பழையாறை மாநகருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 750 ஆண்டு காலம்
பல்லவர், சோழர், பாண்டியர் இந்த மன்னர்களுடைய குடும்பங்கள் வசித்த ஒரு மிகப்பெரிய பகுதி. இதை பற்றி நிறைய கல ஆய்வுலாம் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஆசிரியர் குடவல் பாலசுப்ரமணியன் கூட நந்திபுரம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு. சிறப்புமிக்க ஒரு ஊரில் மன்னனாக இருந்தவன் கொப்பம் போருக்கு போகிறான். கொப்பம் போரில் போய், அதாவது 36வது ஆட்சி ஆண்டு கொப்பம் போர் நடக்குது. அங்கே யானை மீது போர் செய்யும்போது மரணம் ஏற்பட்டுருது. இவனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய 2ஆம் ராஜேந்திரன் இளவரசு பட்டம் கட்டப்பட்டவன். அவன் உடனடியாக அங்கே போர்க்களத்திலேயே முடிசூடி கொண்ட ஒரு வரலாற்று செய்தி நமக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஆக பல வகையில் சிறப்புக்குரிய செப்பேடு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தலூர் செப்பேடு தான். அதனால் இணைப்பில் நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, ஸ்ரீரங்கத்திலிருந்து நடராஜனுங்கிறவர் பேசுறேன். சொல்லுங்கய்யா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இன்றைய தலைப்பு சோழர் கால செப்பேடு என்ற தலைப்பு. பொதுவாக இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறேன். பொதுமக்கள் எல்லாம் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உதவும். ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூர் அரண்மனை திடல்ல ஒரு கண்காட்சி நடைபெற்றது. அதுல சோழர் கால செப்பேட்டு தொகுதி ஒன்றை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தொட்டு பார்த்து உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த செப்பேடுகள் எல்லாம் எழுத்துக்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியா செதுக்கப்பட்டிருந்தன. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அடைந்தது. அப்புறம் நான் ஒரு வணிகர், அதனால வணிகத்திலேயே வரலாறு உண்டு. அதை பற்றிய ஒரு செய்தியை சொல்லிட்டு கேள்விக்கு வர்றேன். அந்த காலத்துல நாங்க அரிசியெல்லாம் படியில தான் அளப்போம். முதல் படி என்னும் போது திருவரங்கம் என்று சொல்லுவோம். ஒன்றுக்கு பதிலாக திருவரங்கம் என்று சொல்லுவோம். 2வது படியை அளக்கும் போது பெரிய கோவில் என்று சொல்லுவோம். பிறகுதான் 3 என்று எண்ணுக்கு வருவோம். இது ஸ்ரீரங்கத்துக்கு பெருமையுள்ள செய்தி. ஸ்ரீரங்கம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். சரி, இப்பொழுது நான் கேள்விக்கு வருகிறேன். சோழர் வரலாற்றுல காந்தலூர் சாலை களமறுத்து அருளிய அப்படிங்கிற ஒரு வாக்கியம் சொல்லப்படுது. அதற்கு என்ன விளக்கம் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா. அதுதான் என்னுடைய கேள்வி. சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ ஐயாவோட விளக்கத்தை கேளுங்க. நன்றி. காந்தலூர் சாலை களமறுத்தருளி அப்படிங்கிறது ராஜராஜனுடைய கல்வெட்டு. ராஜராஜன் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரள பகுதியில் இருக்கக்கூடிய காந்தலூருங்கிற பகுதியை சென்று வெற்றி பெற்றது. குறிப்பாக அதற்காக அந்த வெற்றியை சொல்வதற்காக குறிப்பிடக்கூடிய சொல்லாட்சி அது. அங்கேருந்த கேரள பாஸ்கரவர்மன்கிற மன்னனை வெற்றி பெறான். அதனுடைய செய்தி தான் காந்தலூர் சாலை களமறுத்தருளிங்கிறது. அந்த வெற்றி நினைவாக தான் தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு கோபுரத்துக்கு கேரளாந்தகன் திருவாயில்னு பேர் வச்சிருக்கிறான். அதாவது கேரளாந்தகன் அப்படின்னா கேரள மன்னனுக்கு அந்தகன்கிற யமன் போன்றவன்னு பொருள். அதனால் கேரளாந்தகன் திருவாயில்னு அப்படி வச்சிருக்கான். இதில் நம்ம இந்தலூர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்தலூர் வரலாற்று அந்த செப்பேட்டில் கிடைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, விஜயாலய சோழன் பிற்கால சோழன் முத்திரை இழந்து ஆட்சியை கைப்பற்றியதாக நம்ம வரலாறு படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்தலூர் செப்பேட்டில் பல்லவ மன்னன் கம்பவர்மனிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றின விஜயாலங்கிற குறிப்பு கிடைக்கிது. அப்போ ஒரு வரலாற்றை மாற்றுவதற்கு, அதன் போக்கு புதிய வரலாற்றை எழுதுவதற்கு இது போன்ற செப்பேடுகள்லாம் நமக்கு துணை நிற்குது. இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு செய்தியாக பார்க்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்கய்யா. இப்போ நம்ம இந்த செப்பேடுகள் மூலமாக அவங்களோட ஆட்சி காலம், அவங்க எப்படியெல்லாம் தங்களுடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் பாதுகாத்தாங்க அப்படின்னு அறியறோம். இன்றைய காலத்தில் இந்த செப்பேடுகளால் என்ன மாதிரியான பயன் இருக்குன்னு சொல்லுங்களேன். எந்த ஒரு சமூகத்திற்கும் தன்னுடைய வரலாறு தெரியணும். முன்னுடைய வரலாறு என்பது அவள் எளிதாக போர் வெற்றிகள் மட்டுமல்ல, அவர்கள் காலத்தில் கையாண்ட அந்த கணித முறை, ஐயா கேள்வி கேட்டதுல வணிகத்திற்காக செய்தது அளவீட்டு முறைகள். அளவு முறைகள் பார்த்திங்கன்னா கீழ்கணக்கு எண்கள், மேல் கணக்கு எண்கள். அவர் சொன்ன அந்த நெல் படி கூட பார்த்திங்கன்னா சோழர் காலத்திலேயே திருநெல்வேலி மரக்கா ஒன்றா இருக்கும், தஞ்சாவூர் மரக்கா ஒன்றா இருக்கும். இங்கே 4 படி ஒரு மரக்கானா அங்கே 6 படி ஒரு மரக்கா. இது போன்ற அளவு முறைகள், வாழ்வியல் முறைகள், ஆடை அணிகலன்கள். தஞ்சை ஓவியத்தில் பார்த்தோம்னா ஒரு மெய்ப்பைன்னு ஒரு சட்டையை போட்டிருப்பாங்க. அது இன்றைக்கி இருக்க கோட்டு மாதிரியே இருக்கும். ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடியே அப்படி இருந்திருக்கு. மருத்துவம் சார்ந்த செய்திகள், மருத்துவ குறிப்புகள். அதனால் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த என்னென்ன செயல்பாடுகள், அந்த வேர் அதுலேயே அந்த ரூட்லேருந்து தான் நம்ம டெவலப் ஆகி வர்றோம். இப்போ வரலாற்றுக்கு மிக மிக முக்கியத்துவம் தரக்கூடியது தான் கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள்லாம். அதனால தான் அந்த மரபுகளை பாதுகாக்க வேண்டும், மரபை போற்ற வேண்டுங்கிறது நம்மளுடைய எண்ணமாகவும் அரசுடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. சரிங்க, இப்போ அடுத்தது நேயர். வணக்கம். வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். சொல்லுங்க. மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன். சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க.
உங்கள்கிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, நன்றி. இப்ப நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நிறைய மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த கண்டிப்பா. சோழர் காலத்து வம்சாவளியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரிங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோமே, இது மக்களுக்கு என்ன மாதிரி மக்களுக்கு ஒரு பாடம் சொல்லுது. இந்த காலத்து மக்களுக்கு, நாகரிக காலத்து மக்களுக்கு இந்த செப்பேடு கண்டுபிடிக்கிற பொருட்களால என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க. சோழர் வம்சாவளி யாருங்கிறது நம்ம ஆய்வுக்குரிய ஒன்று தான். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த வம்சாவளியை சார்ந்தன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க சில பேர். அதற்கு இது வரைக்கும் நமக்கு சான்றுகள் பெரிய அளவில் இல்லை. அது தேடக்கூடிய ஒன்று. எப்படியாவது இருக்கலாம், நம்ம கூட இருக்கலாம். ஆனால் யாருங்கிறது தான் தெரியல. அந்த நீண்ட இடைவெளி, பல போர்கள், பல சான்றுகள்னு சொல்லப்போனால் நம்ம பேசிகிட்டு இருக்க செப்பேடுகள் எல்லாம் புதஞ்சு கடந்து வெளியில் வந்தது தான். ஏதோ கோயிலுக்காக தோண்டும் போது, கட்டடத்துக்காக தோண்டும் போது கிடைச்சி சென்ற நூற்றாண்டுலேயும் இந்த நூற்றாண்டுலேயும் ஒரு 200 ஆண்டுகளில் கிடைத்த செய்திகள் வச்சா நம்ம சோழர் வரலாற்றையே பண்ணுறோம். இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நம்ம இப்படிலாம் வாழ்ந்தோங்கிறத பார்த்துட்டு தான் இந்த தலைமுறை அதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்வதற்கான வழிவகைகளை ஆவணங்களில் நம்ம பார்க்க முடியுது வரலாற்றில். இது வரலாறு மக்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும். அதனுடைய நோக்கம்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம். கேட்கக்கூடிய நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துரைத்தீங்க அப்படின்னா, நாம் இப்படிலாம் வாழ்ந்த நாம் இன்று இப்படி இருக்கிறோமே என்ற ஒரு சிந்தனையை அவர்களுக்குள் உருவாக்க முடியும். ஒரு நல்ல சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு இது போன்ற ஆவணங்கள் கண்டிப்பாக துணை நிற்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆவுடையார் கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த அணிகள், அந்த சிற்பத்தில் உள்ள அந்த அணிகலன்கள்லாம் அவ்வளோ அருமையாக நம்ம வந்து இன்றைக்கி போடக்கூடியதெல்லாம் அன்றைக்கே வந்து அவங்க வந்து ஃபேஷனாக அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக பார்க்க முடியுது. ஏன்னா அண்மையில் அந்த தேர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். அப்போ அது ஆவுடையார் கோவில் பார்க்க ஒவ்வொரு அந்த சிற்பங்களும் ஆகட்டும், ஒவ்வொரு அந்த வேலைப்பாடுகள் ஆகட்டும், எல்லாமே நுணுக்கமாக இருந்தது. அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதெல்லாம் வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி கட்டடக்கலையில் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது இப்போது. இப்போ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வராங்க. வணக்கம். யார் பேசுறீங்கய்யா? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணனூர் கிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்கய்யா. நம்ம உறையூர்ல பார்த்திப மகாராஜா வாழ்ந்தப்ப அந்த வசந்த மாளிகை, அரண்மனை, அதுக்கான அடையாளங்கள் இப்ப எதுவும் இருக்குதா? ரெண்டாவது கேள்வி, அன்பில்ல கண்டெடுத்த செப்பேட்ல என்ன இருந்தது? உறையூர் சோழர் காலத்துக்கு சிறப்பு மிக்க ஒரு ஊர். அந்த மகால் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். வரலாற்றில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆய்வுகள் இருக்கு. இப்போ நம்ம வரலாறு உள்ள கிடைச்சிருந்தா கூட இன்னும் நாள்தோறும் புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பல இடங்களில் களப்பணி போகும்போது பார்த்தீங்கன்னா பல கல்வெட்டுகள் அன்ரெக்கார்டட் கல்வெட்டு தான் கிடைக்குது. இப்போ அண்மையில் கூட ஒரு ஊர் போயிருந்தோம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம். ஒரு 3 கல்வெட்டு பதிவு பண்ணியிருக்காங்க, 2 கல்வெட்டு இது வரைக்கும் பதிவு ஆகலை. அதுபோல் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பகுதிகள்லாம் நம்ம ஆய்வு செய்யணும். ஒன்று அன்பில் செப்பேட்டில் தானம் கொடுத்ததை பற்றி தான் இருக்குது. அன்பில் செப்பேடு தன்னுடைய நண்பர்களுக்காக கருணாகரமங்கலம்ங்கிற ஒரு ஊரை 10 வேலி நிலம் கொடுக்கறது அன்பில் செப்பேட்டில் குறிப்பிடுறாங்க. அந்த அன்பில் செப்பேடு இப்போ இல்லை, நமக்கு அது கிடைக்கல. எங்கே இருக்குங்கிறத தேடிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்தது இதெல்லாம் தான் சொல்லக்கூடிய செப்பேடுகள் தான் பெரும்பாலும் இருக்கும், நில எல்லைகள். அதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு 26-30 வேலி அந்த பகுதி நிலத்திலேருந்து ஒரு 10 வேலி நிலத்தை தன்னுடைய நண்பனுக்காக கொடுத்த செய்தியை குறிப்பிடக்கூடியதான் அன்பில் செப்பேடு. ஐயா, நம்ம வந்து காவிரி பற்றிய செப்பேடு பற்றி சொல்லுங்க. நம்ம டெல்டா பகுதியில் தான் ஓடிச்சா, இல்லை அது எப்படி எல்லாம் வந்து காவிரி வந்து இங்கே டெல்டாக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியியல் ஆய்வாளர்கள் தடம் மாறிய தமிழக நதிகள்ங்கிறது ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆறுகளும் காலப்போக்கில் தன்னுடைய ஆற்று தண்ணீருங்கிறத பார்த்திங்க அப்படின்னா அடிச்சுட்டு வர்றது தான். அது எந்த பாதையில் போகுங்கிறத முடிவு பண்ண முடியாது. மிக பெரும் மலைகள் தடுப்பு இருந்ததுன்னா தன்னுடைய பாதையை திருப்பிட்டு போகும். அப்படி காவிரி வந்து ஒரு காலகட்டத்தில் சென்னையை நோக்கி 2004 ஆண்டுகளுக்கு முற்பட்டு காவிரி சென்னையை நோக்கி போயிருக்கு. அந்த தடம் நமக்கு தெரியுது. நல்ல வேளை அங்கே போகலை இப்போ. ஆமாம். அதன் பிறகு பாண்டிச்சேரி, அரிக்கைமேடு வழியாக அங்கே போய் கடலில் கலந்த தடமும் நமக்கு தெரியுது. இதில் ஒகேனக்கல்லேருந்து மலையை பிளந்து அந்த பகுதியை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுலேருந்து காவிரியை இன்னைக்கு இருக்கக்கூடிய தஞ்சை, திருச்சி, கரூர், டெல்டா, புகார் வரைக்கும் கொண்டு வந்த பெருமை வந்து சோழர்களை சாருங்கிறத திருவாலங்காட்டு செப்பேட்டில் ராஜேந்திர சோழன் பதிவு பண்ணுறான். தன்னுடைய முன்னோனாகிய சித்திரதன்வன்கிற மன்னன், அது சோழர்களோட முற்காலத்தில் அந்த மன்னன், அவன் வந்து காவிரியை வாளால் வழிகொணர்ந்தான்ங்கிறத சொல்கிறான். இப்போ காவிரி ஆற்றுப்போக்கு இப்படியெல்லாம் இருந்தது, இன்று எங்கே வந்து பயன்தருகிறது என்ற வரலாற்று செய்திகளை நமக்கு
இந்த இது போன்ற செப்பேடுகள் வழியாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே வந்து செப்பேடுகள்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ குறிப்பிடும்படியா பாத்தீங்கன்னா சோழர்களோட செப்பேடுகள் கிடைத்த ஊர்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க ஐயா? நிறைய ஊர்கள் இருக்கு, நம்ம குறிப்பிடுறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அன்பில் செப்பேடு, எசாலம் செப்பேடு, கரந்தை செப்பேடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. திருச்செங்கோடு செப்பேடு, கரிகாலனோட பேரையூர் செப்பேடுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு ஆய்வுக்குரியதாக இருக்குது. ரெண்டாம் குலோத்துங்களோட சித்தூர் செப்பேடு, வீர சோழன் பீடாபுர செப்பேடு, அப்போ செல்லூர் செப்பேடு, தேகி செப்பேடு, சோழர் சாளுக்கிய செப்பேடு, சுந்தர சோழ பாண்டியனோட செப்பேடு, அதாவது பாண்டிய நாட்டை வெற்றி பெற்று அங்கே போகும்போது சோழ பாண்டியர்கள்னு பேர் வச்சுக்கிறாங்க. பல்லன் கோயில் செப்பேடு, உதயந்திரம் செப்பேடு தான் நமக்கு முதன்முறையாக கிடைக்கக்கூடிய சோழர்களுடைய ரொம்ப இயலிஸ்ட் செப்பேடு. அப்படின்னா உதயந்திரம் செப்பேடு, திருக்கலர் செப்பேடு, திருக்கலரில் நிறையா கிடைக்கிது, ஒரு 5 செப்பேடுகள் கிட்ட கிடைக்கிது. அதில் குலோத்துங்கண்டு, ராஜாந்தந்து நிறைய. அப்புறம் லெய்டன் செப்பேடு, அதான் நம்ம பேச போகிறோம். லெய்டன் செப்பேடுங்கிறது சாராள செப்பேடு, அது நம்ம இது கிடையாது. வீரராஜேந்திரனுடைய 7ஆம் ஆட்சியாண்டில் சாராளம்ங்கிற பகுதி அதில் கிடைச்ச செப்பேடு இருக்குது. திருக்கலர் செப்பேடு இருக்குது, திருச்செங்கோடு செப்பேடு இருக்குது. திருச்செங்கோடு செப்பேட்டிலேருந்து தான் நமக்கு நந்திபுரம் மரியாதை அப்படிங்கிற ஒரு சொல் அதில் கிடைக்கிது. இந்த நந்திபுரம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 750 ஆண்டுகள் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவங்கெல்லாம் குடியிருந்த ஒரு பெரிய பகுதி. அது நந்திபுரத்துக்கு பற்றி சிறப்பு அப்படின்னு பார்க்க மேதகு நந்திபுர மன்னன் அப்படிங்கிறது எல்லாமே வீர சூழியத்தில் கிடைக்கிது. கரந்தை தமிழ்ச்சங்கத்து செப்பேடு, பெரிய லைடன் செப்பேடு, சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்க செப்பேடு, இது போன்ற நிறைய செப்பேடுகள் நமக்கு கிடைக்கிது. நம்ம வெளஞ்சேரி செப்பேடு, நம்ம வந்து ஓலைச்சுவடுகள் தவிர வேற என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு நூலகத்தில் சொல்லுங்களேன். நூலகத்தை பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்குது. 50,000 ஓலைச்சுவடிகள் இருக்குது. தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், மராத்தி மொழிகள் இருக்குது. பழைய ஓவியங்கள் ஒரு 250 ஆண்டுக்கு முற்பட்ட உலக அட்லாஸ் மேப் இதெல்லாமே இருக்குது. ஆடைகள் பற்றியது இருக்குது. மருத்துவ குறிப்புகள் இருக்குது. பிற்கால இலக்கியங்கள், நிறைய சிற்றிலக்கியங்களோட சுவடிகள்லாம் இருக்குது. இது இல்லாமல் அச்சு நூல்கள், 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அச்சிட்ட நூல்கள், ஆங்கிலேய காலத்தில் அச்சிட்ட நூல்கள், அது கிட்டத்தட்ட ஒரு 4500 புத்தகங்கள் மன்னர் சேகரிப்பு நூல்களாகவே இருந்துகிட்ருக்கு. அது ஒரு பெரிய கருவூலம், அது அருவி கருவூலம் தஞ்சைக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அங்கே வந்து செப்பேடுகள்லாம் இல்லை, செப்பேடுகள் இருக்க ஒன்று ரெண்டு தான் இருக்கும், அதிகமான செப்பேடுகள் இல்லை. ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்கு. அதுக்கு நீங்க வந்து பயிலரங்கம்லாம் நடத்துறீங்க. அதோட அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. அவங்க நிறைய மாணவர்கள் அதில் பயன்பெறாங்க. தொடர்ந்து என்ன செய்யலான் இருக்கீங்க அடுத்ததா ஓலைச்சுவடிகள் தவிர? ஓலைச்சுவடிகள் அடுத்ததாக கல்வெட்டுகள். இப்போ கல்வெட்டுகள்னு பார்த்தோம்னாலும் அதுவும் வரலாற்றை சொல்லக்கூடியது தான். ஒரு 25,000 கல்வெட்டுகள் பதிவாயிருக்கு. இன்னும் பதிவு பெறாத கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. புதைந்து கிடந்து இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் நானே கூட 2-3 எடுத்திருக்கிறேன். அதில் தஞ்சை மாரியம்மன் கோயிலில் கிடைச்ச ஒரு அருண்மொழி தேவன்பேட்டைங்கிற இடத்துல ராஜராஜன் கல்வெட்டு கிடைச்சிது. அது ஒரு புதிய வரலாற்று செய்தியை நமக்கு கொடுக்குது. அந்த ஏரி மராட்டியர் காலத்து ஏரி அல்ல, ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடியே வெட்டப்பட்ட ஒரு ஏரிங்கிற செய்தி அந்த கல்வெட்டில் நமக்கு கிடைக்கிது. அதில் வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசாக கிடைக்கிறதுக்கு இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. கண்டிப்பாக. அதாவது நம்மளுடைய வாழ்ந்த அந்த தமிழ் சமூகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த செப்பேடுகள் மூலமாக, சுவடிகள் மூலமாக, கல்வெட்டுகள் மூலமாக. ஐயா, இப்போ வந்து அண்மையில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பல ஊர்களுக்கும் பல வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கவும் முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தப்போ அங்கேருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடு பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்களேங்க. அது லைடன் செப்பேடுன்னு சொல்கிறாங்க, அது பேரே அப்படிதானா என்ன? உண்மையிலேயே இதுவரை பாதுகாத்த அந்த நெதர்லாந்து அரசு லைடன் பல்கலைக்கழக நூலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழர்களுடைய மிகப்பெரிய வரலாற்று சான்றாக திகழக்கூடிய அது ராஜராஜன் அவனுடைய காலத்தில் இருந்த அவனுடைய மிக பெரும் சமய பொறை இதெல்லாம் சொல்லக்கூடிய செப்பேட்டை மீட்டு கொண்டு வந்த பாரத பிரதமர்கள் இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனைமங்கலங்கிற பகுதியில் நாகை மாவட்டத்துக்கு வணிகத்துக்கு வரக்கூடியவர்கள் பௌத்தர்கள் நிறைய வராங்க. அவங்க வந்து நாகையில் தங்குறாங்க. இன்றைக்கி மாதிரி கிடையாது. வந்தவங்க ஒரு 3 மாதம் 6 மாதம் தங்கியிருப்பாங்க. இப்போ இந்த பௌத்தர்கள் வழிபடுறதுக்காக ஒரு விகாரை, பௌத்த விகாரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். 7ஆம் நூற்றாண்டிலேயே பௌத்த விகாரை நாகப்பட்டினத்தில் இருந்ததை பற்றி நமக்கு வரலாற்று குறிப்பு கிடைக்குது. அது காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சு. பூம்புகார் மிகப்பெரிய கடல் வணிக நகரம். புகார் அழிவுக்கு பிறகு நாகப்பட்டினம் தான் வணிக தலமாக இருக்குது.
இங்கே வர்ற பௌத்தர்களுக்கு ஸ்ரீவிஜயத்து மன்னன் சூளாமணிவர்மன்கிறவன் ராஜனுடைய நட்பாக இருக்கக்கூடிய ஒரு மன்னன். அவன் தன்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் வழிபடுவதற்கு ஒரு கோயில் ஏற்படுவதற்கு ராஜராஜன்ட்ட கேட்குறான். உடனே அவரும் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறாரு. இன்னைக்கு போல் அரசன் நினச்சா என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழலில் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த உள்ளூர் அதிகாரிகள்லேருந்து, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அடித்தட்டிலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலம் எங்கே இருக்குது, என்ன அளவீடுகள், அதுபடி வரிசைக்கு ஒவ்வொரு அதிகாரிகளாக செக் பண்ணி ராஜாவுக்கு போகுது. இப்போ அதன் பிறகு மாமன்னன் அங்கே பௌத்த விகாரை கட்டிக்கிறதுக்கும் அந்த பௌத்த விகாரையை நிர்வாகம் பண்ணுவதற்கு அதற்கு பொருள் வேணும். அந்த பொருளுக்குரிய நிலங்களை தான் தானமாக கொடுக்கறது தான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடு. 21 ஏடு அது அந்த செப்பேடு. 30 கிலோ கிட்ட எடை உள்ள ஒரு செப்பேடு. அந்த செப்பேடை ரெடி பண்ணி ஆணையை பிறப்பிக்கிறது தயாராக இருக்கிறான். அப்புறம் ராஜராஜனுடைய மறைவுக்கு பிறகு அவனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் தான் அந்த செப்பேடை வெளியிடுறான். அதில் கோயிலுக்கு அந்த நிலம் கொடுத்து பௌத்த விகாரைக்கு கொடுத்ததை பற்றின எல்லா குறிப்புகளும் கிடைக்கிது. பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செப்பேடு முடிஞ்ச கொஞ்சம் காலம் ஆனோன்னா ராஜேந்திரனுக்கும் பிறகு அங்கே உள்ள அந்த நிலங்கள்லாம் கொஞ்சம் நம்ம ஆட்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு குலோத்துங்கனோட ஆட்சி, முதலாம் குலோத்துங்கன் ஆட்சி, அவங்க காலத்தில் அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க தாத்தா கொடுத்தது. அங்கே 2 பெரும் பள்ளி வைக்கிறாங்க அந்த பௌத்த விகாரையில். அதுக்கு ராஜராஜ பெரும்பள்ளின்னு ஒரு பள்ளி, ராஜேந்திரன் பேரில் ராஜேந்திரன் பெரும்பள்ளின்னு ஒரு பள்ளி வைக்கிறாங்க. இது நிலங்கள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னா குலோத்துங்கன் என்ன பண்ணுறா, மறுபடியும் அதை போய் சரி பண்ணி தன்னுடைய தாத்தா என்ன கொடுத்தாரோ அதை மீட்டு மறுபடியும் ஒரு செப்பேடு போகிறோம். அது வந்து சின்ன ஆனைமங்கலம் செப்பேடுன்னு பேர். இப்போ பெரிய ஆனைமங்கலம் செப்பேடு, சின்ன ஆனைமங்கலம் செப்பேடுன்னு 2 இருக்குது. இது ஒரு காலகட்டத்தில் டச்சு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதியாக நாகப்பட்டினம் வந்துடுது. இந்த டச்சு நாட்டு வணிகர்களுக்கு வந்து தங்கி ஆட்சியை பிடிச்சிடறாங்க. ஆங்கிலேயர்கள் கூட அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. அந்த டச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவர் படேவியாங்கிற இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவோட தலைநகரத்துக்கு பேர் ஜாகர்தா. ஜாகர்தாவுக்கு பழைய பேர் படேவியா. அந்த படேவியாவில் இருக்கக்கூடிய புளோரண்டியஸ் ஹேம்பருங்கிற ஒரு டச்சிக்கார், அவர் தான் அமைச்சராக இருக்கிறார். அவர் இந்த செப்பேட்டை நெதர்லாந்து கொண்டு போயிட்டார். அங்கே போனவர் அங்கே வந்து ஹென்ரி ஆரண்ட் கமாஹருங்கிறவங்க குடும்பத்தில் திருமண உறவு பண்ணிக்கிறார். அந்த திருமணம் புரிந்த அந்த ஹென்ரி ஆரண்ட்ங்கிறவர் வந்து அந்த நெதர்லாந்து இருக்கக்கூடிய லேடன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். அவருடைய வாரிசுகள் தான் இங்கே ஆனைமங்கலத்திலேருந்து போனது, படேவியா போய் அங்கேருந்து நெதர்லாந்து போய் அங்கே ஒரு குடும்பத்துக்கு போய் அந்த குடும்பத்து பேராசிரியரோட வாரிசுகள் அந்த லேடன் பல்கலைக்கழக நூலகத்துக்கு அந்த செப்பேடை கொடையாக கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் கொடையாக போனதுனால ஆனைமங்கலங்கிற பேர் போய் லேடன் செப்பேடுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியாமல் ஆயிடுச்சு. இந்த லேடன் செப்பேடை மீட்பதற்கு ஒரு நீண்ட போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு கால தொடர் போராட்டங்களில் இப்போ அண்மையில் பிரதமர் அங்கே போயிருக்கும்போது அதை மீட்டு கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. வரலாற்றில் மிகப்பெரும் சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்க முடியுது. இதுபோல் இன்னும் எண்ணற்ற நம்முடைய மரபு கலை செல்வங்கள் உலகம் முழுக்க இருக்கு. கலை செல்வங்கள் யாவும் குழந்தங்கு நிறைய விஷயங்கள் வந்து வெளியில போனது நம்ம தான் நிறையா போயிருக்குது. சோடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட நாடுகளில் சோடிகள் இருக்குது, லட்சக்கணக்கான சோடிகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் போயிருக்கு. அவங்க பாதுகாப்பாகவும் வச்சிருக்காங்க. அதை சொல்லணும் நம்ம. அவங்க வந்து உண்மையிலே பாதுகாப்பு வச்சிருக்காங்க. வரலாறு அவங்களுக்கு முக்கியமாக, அதனால வரலாற்றுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு சில பாதுகாப்பு குறைபாடுகள், சில பணிகளில் குறைபாடுகள் இருந்தாலும் கூட நம்மளுடைய பிள்ளை நம்மள்ட்ட இருக்கிறது தான் நமக்கு சிறப்பு. அந்த வகையில் இன்னும் மீட்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது. வரலாற்று ஆர்வம் கொண்டவர்கள் இங்கே நிறைய இருக்கிறாங்க. மிக பெருமையாக வரலாற்று ஆர்வமாக பேசுகிறவர்கள் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கணும். வெளிநாடுகள்லேருந்து வர பாதுகாப்புன்னு சொல்கிற மொழியை இங்கே பல ஊர்களில் நாங்கள் ஆய்வுக்கு போகும்போது சிற்பங்களை தலைக்குப்புற போட்டு நெல் கதிர் அடிக்கிறத பார்த்துருக்குறேன், துணி துவைக்கிறத பார்த்துருக்குறேன். அதே கல் கோயில் இருக்கும்போது சாமின்னு கும்பிட்றவங்க ஊரில் கிடச்சிது அப்படின்னா தூக்கி கொண்டு போய் வச்சிடறாங்க. இல்லைன்னா வீடு கட்டுவதற்கு செங்கலுக்கு எடுத்துகிட்டு போனவர்களும் நிறைய நம்பவர்கள் தான் உண்டு. அதனால் எல்லோருக்கும் அந்த கொஞ்சம் அந்த பொறுப்பு இருக்கணும். நமக்கு நம்மளுடைய மரபு செல்வம் மாற்று கருத்து இருந்தாலும் கூட தவறு இல்லை. அது பாதுகாக்கப்பட வேண்டிய எண்ணத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கலைச்செல்வங்கள்லாம் வெளியில் போகாது. சரி, கண்டிப்பாக. இப்போ அடுத்ததா நேயர் இருக்காங்க இணைப்பில். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்கம்மா? கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன். சொல்லுங்கம்மா.
நம்ப முடியாத பல தகவல்கள்லாம் ஐயா சொல்லி எங்களை வியப்பில் அந்த காலத்துக்கு அழிச்சிட்டு போயிட்டாங்க. அது அவங்களுக்கு மிக நன்றி. நன்றிம்மா. இப்ப வந்து தேவார திருத்தலங்கள் வந்து 274 தான் ரொம்ப வருஷமா சொல்லி அதை தான் முன்னிலைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா சமீப காலத்துல வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல கிளியண்ணூர் அப்படிங்கிற ஒரு தலமும், கொரடாச்சேரி பக்கத்துல திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பக்கத்துல திருஇடைவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம், அந்த கோயில் கண்டுபிடிச்சு இது ரெண்டுக்கும் வந்து திருஞான சம்பந்தர் தான் பதிகம் பாடியிருக்காருன்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்து செப்பேடு வழியா கிடைச்சதா இல்ல கல்வெட்டு மூலமா கிடைச்சதா, எப்ப யாரால கண்டுபிடிக்கப்பட்டு எந்த வருஷம் இது வந்தது அப்படிங்கறத ஐயா சொன்னா பரவாயில்ல. நன்றிங்கம்மா. அதாவது திருவாரூரில் கிடைத்த ஒரு கல்வெட்டுல வந்து தேவாரத்தில் விடுபட்ட ஒரு பாடல் கல்வெட்டில் இருந்து தேவாரத்தில் சேர்த்தாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து எதுலேருந்து கிடைச்சதுங்கிறத நான் பார்க்கணும், கல்வெட்டா செப்பேடான்னு தெரியல, அது பார்க்கணும். ரெண்டாவது இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நிறைய மறைஞ்சு கிடக்கு. இப்போ சுவடிகள் நிறைய சொல்லித்தரணும், மாணவர்களுக்கு நிறையா கொண்டு வரணும் காரணமே இன்னும் படிக்கப்படாதது நிறைய இருக்குது ஏடுகள்லாம். அதெல்லாம் படித்தோம் அப்படின்னா இன்னும் பல தகவல்கள் நீங்கள் சொல்கிறது போல் இன்னும் கூடுதலாக கூட தளங்கள்லாம் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களை நிறையா உருவாக்கணும். அப்படி உருவாகி வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஐடி படிச்சுட்டு போய் 1 லட்சம் சம்பாதிக்கிறவனை போய் நீ சுவடி படிச்சுட்டு வெறும் 500 சம்பளம் அப்படின்னா அந்த துறைக்கு படிக்க வர மாட்டான், ஆர்வம் இருக்கவன் தான் வருவான். அப்போ இந்த கலைகளெல்லாம் போட்டணும் அப்படின்னா அவர்கள் படித்து வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் நல்ல வசதிகள்லாம் இருந்தது அப்படின்னா இன்னும் நம்மளுடைய இலக்கியம் செப்பேடு கல்வெட்டெல்லாம் படித்தோம் அப்படின்னா இன்னும் பல தேவார திருத்தலங்களும் பல வரலாற்று செய்திகளும் நிச்சயமாக தமிழர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் சோழர் கால செப்பேடுகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. செம்பில் பொறிக்கப்பட்ட ஒரு சிறிய தகடுகள் வந்து பெரிய வரலாற்றை வந்து காப்பாற்றி நிற்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. நமக்கு அது பெருமையும் கூட. நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து வெறும் கல்வெட்டுக்கள் மட்டுமே இல்லை, அதே மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இப்போ நம்ம செல்வமணி கூட கேட்டாங்க, எப்படி இந்த செப்பேடில் உள்ள எழுத்துக்கள்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஓலைச்சுவடியே வந்து கீறல்கள் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் எழுத்துக்கள் இல்லை கீறல்கள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில் அந்த செப்பேடில் உள்ள எழுத்துக்கள் எவ்வளோ சிறப்பாக அதை பயிற்சிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். கூரிய ஆணி கொண்டு எழுதுவதால் அது எழுத்தாணின்னு பேர். அதில் பல வகை உண்டு. அது எழுத்து ஓழையில் கீறுறது தான், கீரல் தான். அதனால தான் இந்த கீரல் அப்படின்னு போட்டு முத்துசாமின்னு கையெழுத்து போட்டிருப்பாங்க. இது எழுதியவர்னு போகிறதுக்கு பதிலாக இந்த கீரல்ங்கிறது தான் நமக்கு வழக்கில் உண்டு. அதுபோல் கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சுவடிகள்லாம் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்கள் வந்து வரி வடிவத்தில் மாற்றத்துக்கு உட்படுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுத்துக்கள் மாறுது. 2000 ஆண்டுக்கு முன்பட்ட அந்த பிராமி எழுத்துக்கள்லேருந்து அப்புறம் வட்டெழுத்துக்களுக்கு வர்றோம். ராஜராஜன் தான் அதனுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுக்க அவனுடைய ஆட்சி பகுதியில் ஒரே மாதிரி எழுத்து வரி வடிவத்தை கொண்டு வரான். இந்த எழுத்துக்களில் இன்றைக்கி என்ன நமக்கு படிப்பதில் சிக்கல் அப்படின்னா கூட்டெழுத்துக்கள் குறிப்பெழுத்துக்கள்லாம் நமக்கு உண்டு. அளவு முறைகளில் சுருக்கெழுத்து இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு பட்டத்தை குறிப்பிடணும், ஒரு நெல் குறிப்பிடணும், எல்லை குறிப்பிடணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஒரே ஒரு எழுத்தில் குறிப்பிட்றாங்க. தமிழ் எண்கள் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை எழுத்துக்களில் இல்லை. தமிழ் எண்கள் வேறுபடுது. எண்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற போல் ஆங்கில முறை இடமதிப்பு முறை கிடையாது. ஒரு 1000ன்னு போட்டிங்கன்னா ஒரே எழுத்து தான், 100ன்னு போட்டாலும் ஒரே எழுத்து தான், 1ன்னு போட்டாலும் ஒரே எழுத்து தான். அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தா தான் படிக்க முடியும். தமிழ் எண்களுக்கும் எழுத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் இருக்கும். இப்போ தமிழ் எண்கள் பழைய எண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கா மாதிரி இருக்கும், காவு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது எழுத்தும் காவாக இருக்கும். அப்போ இது என்ன எழுத்தாங்கிற அந்த குழப்பம் வரும். கூட்டு எழுத்துக்கள் இட்டு, இப்பு, இத்து, தா, இக்கு, கா, இக்கு, கு இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரே எழுத்தாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு நடைமுறை அச்செழுத்துக்கள் வந்ததுக்கு பிறகு நமக்கு நடைமுறையில் இல்லாதனால நமக்கு தெரியல. அப்போது பழைய எழுத்துக்கள் எப்படி இருந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். பழைய காலத்தில் இந்த சொற்கள் இன்றைக்கி நிறைய சொற்கள் வழக்கொழிஞ்சு போச்சு. அந்த சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த சொற்களுக்கு என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கணும். ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கும், பல பொருளை ஒரே சொல்லு குறிப்பிடும். இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம எழுத்துக்களை எளிதாக படிக்கலாம். இதுக்கு பயிற்சி உண்டு. அது பயிற்சி நூல்கள்லாம் நிறைய இருக்குது. மாணவர்கள் ஆர்வமாக இருந்தால் கற்றுக்கலாம். படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சுவடிகளில் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் இருக்குது. சரிங்க, ரொம்ப அழகாக இது வரைக்கும் அந்த செப்பேடுகள் பற்றி சொன்னீங்க. அதை பாதுகாக்கிறதும் அதை ஆராய்ந்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதும் நமது பொறுப்பு. இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னதுக்கு நிலையத்தின் சார்பில் நேயர்களின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நேயர்களுக்கும் நிலையத்திற்கும் மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சோழர் கால செப்பேடுகள் குறித்து தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் பங்கேற்று பேசிய நேரலை கேட்டீங்க. உடன் உரையாடினார் விஜயலட்சுமி ராம்குமார்.